பார்த்தீங்கன்னா இப்போ கச்சேரி நுழைவாயில் ஃபுல்லாக வந்து ஆர்ப்பாட்டக்காரர் தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலநிலை பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் பண்ண சுற்றுவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. அவர் என்னதுக்கான இந்த இடத்துல வந்து கூட்டம் போட்டிருக்கோம், என்னதுக்கான இந்த வீதியை நிற்கணும்னு சொல்லி நீங்கள் காணொலியை முழுமையாக பார்த்து தான் தெரியும். மறக்காம சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு எங்கள் உறவுகளில் இந்த போராட்டம் வந்து வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாரும் வந்து வேண்டிக் கொண்டு இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி பண்ண சந்தையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ உறவுகளும் இப்போ நிற்கணும். எவ்வளோ மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. போட்டை இந்த வாகனத்தில் ஏற்றி வந்து ஆர்ப்பாட்டம் செய்யணும். கட்சி வேதமன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது. இது வந்து தனியா மீனவர்களுக்கு மட்டும் மீனவருடைய போராட்டம் தான். இதுல வந்து எந்த அரசியல் கட்சியும் விடமில்லை. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதுக்கான வணக்கம். இன்றைய தினம் இந்த போராட்டம் என்னதுக்காண்டி மேற்கொள்ளப்படுது? இந்த போராட்டம் சம்பந்தமாக முதன்மையான காரணம் இந்திய எழுவம் படைகளுக்கு எதிரான போராட்டம். முக்கியமாக காலங்காலமாக எங்களுடைய அரசாங்கத்தாலே எங்களுடைய வடபகுதி மீனவர்களுக்கு இங்கே கடல் வழிய தடை சட்டத்தை போட்டு எங்களை முடக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்து இந்த போராட்ட காலத்திலே நாங்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்திருக்கிறோம். அந்த காலங்களிலேயெல்லாம் இந்திய மீனவர்கள் வந்து எமது கடல் வளத்தை சூறையாடி எமது வளங்களை அள்ளி சென்றிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இன்று கூட அரசாங்கம்
சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் குறிப்பிட்ட சில காலம் ஓரளவு 50% அந்த இழுவைமடை படகுகள் எங்களுடைய கடலுக்கே பிரவேசிக்காமல் இருந்தது. ஆனால் இப்போ குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களாக மிகவும் ஆயிரக்கணக்கான படகுகள் எங்களது எல்லைக்குள் வந்து இந்த கடல் வளங்களையும் எங்களுடைய மீனவர்களுடைய வலைகள் தொழிற்கலங்கள் எல்லாத்தையும் நாசம் செய்து கோடிக்கணக்கான பெறுமதியான சொத்துக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நடவடிக்கைகளை இங்கே தொடர்ந்து நடக்காவண்ணம் அரசு சார்ந்த அமைப்புகளும் கூடுதலாக நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கடத்தொழில் நீரில் வள திணைக்களமும் கடத்தொழில் அமைச்சும் இதுக்கான ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் இந்த யாழ் மாவட்ட மீனவர்கள் குறிப்பாக பல பகுதிகளிலும் இருந்த வடமராட்சி வடக்கு, வடமராட்சி கிழக்கு, வெலிகாமம், தீவகம் போன்ற பல பகுதிகளிலும் இருந்து வந்து மீனவ மக்கள் இங்கே இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பதன் முக்கிய நோக்கம் இனிமேலும் நமது மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களை அளிக்காமல் எங்களுடைய மீனவர்களை வாழ விட வேண்டும் என்று கோரித்தான் இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுக்கு செவிசாய்த்து அரசும் அதுக்குரிய சம்பந்தப்பட்ட பொறுப்பு கூறக்கூடிய அதிகாரிகளும் இதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். எனவே இந்த போராட்டம் இன்று இங்கே நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளருடைய அலுவலகத்திலிருந்து ஆரம்பமாகி யாழ் மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு அங்கே எங்களுடைய கோஷங்களை முன்னெடுத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். எனவே எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபரும் இந்த அரசாங்க அதிகாரிகளும் நீரியல் வள துணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மற்றும் அமைச்சருடைய செயலாளர் அமைச்சர் போன்றவர்கள் இதில் கூடிய கவனம் எடுத்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை தர வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழையும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரி இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரி வடபகுதி மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வார்ப்பாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம். இலங்கை தீவின் அயல் நாடாகிய இந்தியா புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காலத்தில் இந்தியா வழங்கி வரும் உதவிகளையும் மறக்க முடியாது. ஆனாலும் இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு. உலக நாடுகள் யாவும் தமக்குரிய நிலப்பரப்பு போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையும் கொண்டுள்ளன. அதுபோலவே இலங்கையும் தனக்குரிய பிரத்யேக கடல் எல்லையை கொண்டுள்ளது. இது பொருளாதாரம் முக்கிய வலயம் என அழைக்கப்படும். இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் மீன்பிடித்துறை இந்த கடலையே நம்பியுள்ளது. வடக்கு கிழக்கு பொறுத்தவரை கடந்த காலங்களில் 30 வருட யுத்தத்தாலும் குறிப்பாக சுனாமி, புயல், நிப்பா புயல் போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுவதும் இந்த மீனவர்களே. அதிலும் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிப்பா புயல் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் இந்திய மீனவர்களால் நமது மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அளிக்கப்படுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வெந்த புண்ணில் வேல் பாய்வது போல மீண்டும் மீண்டும் அழிவு என்றால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் தமது பொறுமையை இழந்து வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போராட்டத்தை நாம் விரும்பி ஏற்கவில்லை. இது காலத்திற்கு காலம் இந்திய மீனவர்களால் நமது வளங்கள் அளிக்கப்படுவதால் நம்மீது திணிக்கப்பட்டது. அதனால் மேலும் பேரழிவு வருவதை நமது மாணவர்களின் கல்வி பொருளாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே நமது கடலில் நாம் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கும் நமது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும்
எங்கள் நாட்டின் அரசும் பாதுகாப்பு படையும் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக இந்திய அரசுகளுக்கும் இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள். நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரினத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி கூறுகின்றோம். அதேவேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள். மனிதாபிமானத்தோடு எம்மை வாழ விடுங்கள். உங்கள் நாட்டில் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள். மத்திய மாநில அரசுகளை உங்கள் கடற்படைகளை கொண்டு பாருங்க மக்களே, யாழ்ப்பாணம் இப்போ டவுனுக்குள்ளே ஆர்ப்பாட்டமானது வந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட். எஸ்டிஎஃப் போகுது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எம்பி அவர்கள் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிறார் மக்களுக்காக. கச்சேரி அடிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து கொண்டு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இப்போ கச்சேரி நுழைவாயில் ஃபுல்லாக வந்து ஆர்ப்பாட்டக்காரரால் மூடப்பட்டிருக்குது.